Please subscribe Sadhguru Sai Creations. இதயத்தில் அடைப்பு ஏன் ஏற்படுது? இதயத்தோட ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கிறதுக்கு என்னென்ன விட்டமின்ஸ் தேவை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம உடலில் இருக்கக்கூடிய தாதுக்கள், கழிவுகள் எல்லாமே சேர்ந்து ஒரு சின்னதாக ஒரு லம்ஸ் மாதிரி உருவாக ஆரம்பிச்சிடும் இந்த ஆர்ட்ரிஸில். இது நாளடைவில் நமக்கு பாதிப்பையும் அடைப்பையும் ஏற்படுத்துது. ஹார்ட்டுக்கு போகக்கூடிய பிளட் சப்ளை குறையும் பொழுது தான் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் வர்றது, ஹார்ட் அட்டாக் வர்றது, திடீர்னு ஒரு கிடினஸ் வர்றது, பால்பிட்டேஷன் வர்றது, இது எல்லாமே ஏற்படுது. ஹார்ட்டுக்கு ரொம்ப ஹார்ட்டோட ஹெல்த்துக்கும் சரி, ஹார்ட் பீட், ஹார்ட் ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான ஃபுட்ஸ் எடுக்கலாம், பேசிக்காக இதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஹெர்பல்ஸ் என்னென்ன எடுக்கலாம்ன்றத இந்த பதிவில் பார்க்கலாம். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இதயம் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. அப்பாவுக்கு இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை அம்மாவுக்கு இந்த மாதிரி இருக்குது, இதில் எந்த சிகிச்சைகளை நம்ம எடுக்கலாம், சித்த மருத்துவத்தில் இதயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் இருக்கா, இந்த சந்தேகங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. முக்கியமாக இந்த இதயம் நம்ம பாதுகாக்கணும், நமக்கு ஒரு அவேர்னஸ் எப்போவுமே இருக்கும். என்னன்னு பார்த்தோம்னா, லிவர் டாக்ஸின்ஸ் எடுக்கிறது, இல்லை பிளட் பியூரிஃபையர் எடுக்கிறது, ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே வந்து நம்மளோட அட்டென்ஷன் அது மேலே போகும், டெய்லி எப்படி சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். ஆனால் ஹார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஆர்கன், நம்ம உடலில் ஒரு மேஜர் ஆர்கன். ஹார்ட்டுக்கு ரொம்ப ஹார்ட்டோட ஹெல்த்துக்கும் சரி, ஹார்ட் பீட், ஹார்ட் ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான ஃபுட்ஸ் எடுக்கலாம், பேசிக்காக இதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஹெர்பல்ஸ் என்னென்ன எடுக்கலாம்ன்றத இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாக இப்போது ஒரு சிலர் பார்த்தோம்னா, நம்மக்கிட்ட வர பேஷண்ட்ஸே நிறைய பேர் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஸ்டண்ட் வச்சுருக்கேங்க, ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருந்தது, பிளாக்கேஜ் இருந்தது, ஸோ இமிடியேட்டாக எனக்கு வந்து அன்கான்ஷியஸ் ஆகிடுச்சு, அதை தொடர்ந்து எனக்கு ஹார்ட்டில் ஸ்டண்ட் வச்சுருக்கேன், அதிலேருந்து இப்போ வரைக்கும் இந்த டேப்லெட்ஸு, பிளட் தின்னர்ஸ் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இதயத்தில் அடைப்பு ஏன் ஏற்படுது, இதயத்தோட ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கிறதுக்கு என்னென்ன விட்டமின்ஸ் தேவை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது ஹார்ட்டில் ஒரு பிளாக் வருதுன்னா எதனால் ஏற்படுது? இப்போது உடல்லையே நிறைய பிளாக்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். இதய வால்வுகளில் அடைப்பு, இதய இரத்த நாளங்களில் அடைப்பு அப்படின்னு சொல்கிறோம். சிஏடி அப்படின்னு சொல்லக்கூடிய கொரோனரி ஆர்ட்ரி டிசீஸ் அப்படின்னு சொல்கிற கண்டிஷன் இருக்கும். இதில் வந்து இருக்கக்கூடிய பிரான்ச்சஸில், அதோட பிரான்ச்சஸில், அந்த ஆர்ட்ரிஸோட பிரான்ச்சஸில் சின்னதாக பிளாக்ஸ் வந்து ஏற்படலாம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், கழிவுகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கழிவுகள் வந்து ரத்தத்தில் கலந்துருக்கும். அப்போ அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய ஆர்ட்ரிஸில் சைடில் போயிட்டு பதிய ஆரம்பிக்கும், பிளேக்ஸ் மாதிரி பதிய ஆரம்பிக்கும். இது ஃபேட்டாக இருக்கலாம், இல்லை கால்சியம், நம்ம உடலில் இருக்கக்கூடிய தாதுக்கள், கழிவுகள் எல்லாமே சேர்ந்து ஒரு சின்னதாக ஒரு லம்ஸ் மாதிரி உருவாக ஆரம்பிச்சிடும் இந்த ஆர்ட்ரிஸில். இது நாளடைவில் நமக்கு பாதிப்பையும் அடைப்பையும் ஏற்படுத்துது. ஸோ இதுதான் அப்போது ஹார்ட்டுக்கு போகக்கூடிய பிளட் சப்ளை குறையும் பொழுது தான் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் வர்றது, ஹார்ட் அட்டாக் வர்றது, திடீர்னு ஒரு கிடினஸ் வர்றது, பால்பிட்டேஷன் வர்றது, இது எல்லாமே ஏற்படுது. அப்போது இதயத்தில் கழிவுகள் சேராமல் இருக்கணும். அதே மாதிரி சிலருக்கு இந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் வந்து பாடாப்படுத்தும்னு சொல்லலாம். லோயர் லிம்ஸில் இருக்கக்கூடிய காஃப் மசில்ஸும் ஒரு ஹார்ட் மாதிரி தான் செயல்படுதுன்னு சொல்லலாம். அதாவது சுருங்கி விரியக்கூடியது. நம்ம லோயர் லிம்ஸில் இருக்கக்கூடிய பிளட்டை நம்ம இதயத்தை நோக்கி அனுப்பக்கூடிய ஒரு பணியை சேர்ந்து தான் காஃப் மசில்ஸ். இங்கேயுமே பாதிப்பு ஏற்பட்டால் நிறைய பேருக்கு இந்த வெரிகோஸ் வெயின் வர்றதோ, டிவிடி அப்படின்னு சொல்லக்கூடிய டீப் வெயின் த்ராம்போசிஸ், அங்கேயுமே வந்து நமக்கு இரத்த கட்டுக்கள் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரத்தத்தில் இந்த மாதிரி கழிவுகள் சேரும்போது ரத்தம் ரொம்ப திக்காக ஆரம்பித்து, அதனால தான் பிளட் தின்னர்லாம் சாப்பிடுங்கன்னு நம்ம சொல்கிறோம். நேச்சுரலாக பிளட் தின்னர் என்னென்ன இருக்குது, இதை சாப்பிட்டா நம்ம இதயம் எப்படி பலமாக ஆரோக்கியமாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். பேசிக்காக இதயத்தை பலப்படுத்தக்கூடிய சில உணவு முறைகள்லேயே மாற்றங்கள் நிறைய இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி உணவு முறையில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இஞ்சி எடுத்துக்கலாம். இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா எலுமிச்சை சாறு,
பூண்டு, இது எல்லாமே உணவில் சேர்த்து சாப்பிடும்போது இதயத்தில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்களில் அடைப்பு இருந்தாலோ, உடல் முழுவதும் ஏதாவது பாதிப்புகள் இருந்தாலோ, அடைப்புகள் இருந்தாலோ அதை வந்து சரி செய்கிறதுக்கு இது நமக்கு பயன்படுதுன்னு சொல்லலாம். அடுத்து முக்கியமாக இதை எப்படிங்க பயன்படுத்துறது? ரொம்ப சிம்பிள். தினமும் காலையில் ஒரு சின்னதாக ஒரு 2 துண்டு இஞ்சியை தேனில் ஊற வைத்தோ இல்லை நம்ம தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம எலுமிச்சை சாறு சேர்த்து குடிச்சிட்டு வந்தாலே போதும். அருமையாக நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியில் வர ஆரம்பிக்கும். இது வந்து பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எலுமிச்சை, இஞ்சி இது ரெண்டுமே. இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு எடுத்து தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு ஒரே ஒரு ஏலக்காய் அதில் சேர்த்துக்கலாம். ஏலக்காயும் சேர்த்து அந்த தண்ணீரில் நம்ம கொஞ்சம் தேன் சேர்த்து நம்ம குடிச்சிட்டு வரும்பொழுது, எலுமிச்சை சாரும் தேனும் சேர்த்து குடிக்கும்பொழுது டெய்லி காலையில் இதை ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இப்படி ஃபாலோ பண்ணும்போது நம்ம உடலில் தேவையில்லாமல் இருக்கக்கூடிய கொழுப்புக்கள் கரைந்து வெளியேற ஆரம்பிக்கும். முக்கியமாக இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அடைப்புகள், பிளட் வந்து ரொம்ப திக்காக இருக்குது, நான் வந்து பிளட் பியூரிஃபையரும் சாப்பிட்ணும், நேச்சுரலான ஒரு பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். தினமும் இதை ஃபாலோ பண்ணலாம். அதற்கு அடுத்ததாக நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஈஸியாக நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வல்லாரை பயன்படுது. வல்லாரை சொல்லும்போது ஞாபக சக்திக்கு தானே இந்த கீரையை பயன்படுத்துவோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி கிடையாது. இந்த வல்லாரையை எப்படி பயன்படுத்தலாம்னா, வல்லாரை பொடியாக கிடைச்சாலும் ஓகே, இல்லை டெய்லியுமே எனக்கு வந்து கீரைகள் கிடைக்குது அப்படின்னு சொன்னால், இந்த வல்லாரையை நல்லா அரைச்சி இதனோட ஒரு 4-5 மிளகு வைக்கணும். மிளகும் வல்லாரை ரெண்டும் சேர்த்து நல்லா அரைச்சிடணும். பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்து மோரில் கலந்து தினமும் காலையில் குடிக்கணும். இது எந்த டைமில் தினமும் குடிக்கணும்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி, உணவுக்கு முன் நம்ம எடுக்கணும். தினமும் காலை வேளை ஒரு வேளை மட்டும் இதை குடித்தா போதுமானது. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும். இது எத்தனை நாட்களுக்கு குடிக்கலாம் அப்படின்னா, ஒரு 10லிருந்து 15 நாட்கள் தொடர்ந்து குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளே ஒரு ரேஷியோ வச்சுக்கலாம். ஒரு வாரத்துக்கு 2 நாட்கள் தொடர்ந்து இதை நம்ம குடிக்கணும்னா 1 மாதம் இதை ஃபாலோ பண்ணணும். ஸோ வாரம் 2 நாள் நிச்சயமாக இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து இந்த வல்லாரையை மிளகு வைத்து அரைச்சி நம்ம சாப்பிடணும். இல்லை வல்லாரை பொடி கிடைச்சதுன்னா மிளகு பொடியை இதனோட சேர்த்துக்கலாம். வல்லாரை பொடி வந்து 100 கிராம் அப்படின்னா 10 கிராம் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்து இதை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து மோரில் கலந்து இதையும் உணவுக்கு முன் குடிக்கலாம். இந்த மாதிரி குடிக்கும்போது நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸாக இருக்கட்டும், இல்லை கழிவுகள், கொழுப்பு, இது எல்லாமே கரைந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து இதை பயன்படுத்தும் போது நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறுது. அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய நிறைய மூலிகைகள் இருக்குது. அதில் முக்கியமாக பற்படாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை, இது முக்கியமான நிறைய மருந்துகளில் சேருது. அதாவது நம்ம பார்த்தோம்னா இந்த ஆவாரை குடிநீர் மாதிரியான மருந்துகளில் சர்க்கரை நோயாளிகளுக்கு மிக சிறந்த ஒரு மருந்துன்னு சொன்னால் அது ஆவாரை குடிநீர். அதுலேயும் ஒரு முக்கியமான மருந்தாக இது வந்து சேருது. இதனோட நிலவேம்பு கஷாயத்திலேயோ இல்லை முக்கியமான சில மருந்துகள்லையும் இது சேருது. இந்த பற்படாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகையோட ஆக்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா, இதய தசைகளை வலிமை சேர்க்கக்கூடியது. மருதம்பட்டை குடிநீர் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. இதுலேயும் இந்த பற்படாகம் சேர்த்து நம்ம குடிக்கும்பொழுது, பொதுவாக நம்ம கிளினிக்கில் கொடுக்கக்கூடிய இந்த மருதம்பட்டை கஷாயத்தில் பற்படாகம் சேர்த்து தான் நம்ம கொடுக்குறோம். அப்படி எடுக்கும் பொழுது இதயத்தில் நிறைய பேருக்கு அந்த ஹார்ட் பீட்ஸ் வந்து நார்மலாக இல்லைன்னா அதை சரி செய்கிறதுக்கு இது நமக்கு பயன்படுதுன்னு சொல்லலாம். முக்கியமாக நிறைய பேருக்கு பால்பிட்டேஷன் இருக்கும். கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும். எந்திரிச்சு உக்காந்தாவோ இல்லை மாடிப்படி ஏறி இறங்குறேன் அப்படின்னா அதிகமான மூச்சு வாங்குதல் பிரச்சனை இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம இந்த பற்படாகத்தை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த பற்படாகம், மருதம்பட்டை இதை வந்து நம்ம ரெகுலராக எடுக்க எடுக்க என்னாகுன்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் வந்து கரையிறதுக்கும் இதய தசைகள் வலிமையாக இருக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி உணவு முறையில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள், அதிகமான எண்ணெயில் பொரித்த இல்லை வறுத்த உணவுகளை எடுக்கிறது, நம்ம வெளியில் சாப்பிடக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட் இது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கணும். இதில் பார்த்தோம்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக சாப்பிடக்கூடிய மயோனைஸ், சாஸ் இது எல்லாமே டோட்டலாக நம்ம கட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உணவு நம்ம எடுக்கணும்.
அதே மாதிரி இரவு நேரத்தில் போதுமான அளவு உறக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாரம் 2 நாள் இல்லது 1 நாளாவது எண்ணெய் குளியல் எடுக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் நான் சொன்ன ஹோம் ரெமடிஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா இதய பாதிப்புகள் வராமலும் இல்லை ஆல்ரெடி நமக்கு பாதிப்பு இருந்து நான் சிகிச்சை எடுத்துட்டு இருக்கிறனாலும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.